இன்றைக்கு தைரியம் இருந்தா இளவரசர் உதயநிதி அவர்களே ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு எங்களுடைய ஆட்சியில திரு நேரு அவர்கள் துறையை சுத்தமா வச்சிருந்தாரு, திரு வேலு அவர்கள் ஒரு காந்தியவாதி, நெடுஞ்சாலை துறையிலும் பிடபிள்யூ திருடவே இல்லை, திரு செந்தில் பாலாஜிகள் மின்துறையிலையும் 10 ரூபாய் டாஸ்மார்க் சரி அந்த 10 ரூபாயை திருடி எங்களுக்கு எல்லாம் மேல கொடுக்கவே இல்லை, திரு செந்தில் பாலாஜி திட்டவே கூடாது, அது தப்பு, செந்தில் பாலாஜி திருட சொல்லி அந்த பணத்தை எடுத்துட்டு போய் கொடுத்தது யாரு? உங்களுடைய மருமகனுக்கும் உங்களுடைய மகன் உதயநிதி அவர்களுக்கும் பங்க பிரிச்சுக்கிட்டது யாரு? திரு மு க ஸ்டாலின் தன்னுடைய மகனுக்கும் மருமகனுக்கும் பங்க பிரிச்சுக்க கொடுத்து விட்டாரு. அப்ப இந்த அமைச்சர்கள் எதுக்காக வச்சிருந்தாங்க? ஊழல் செய்யறதுக்காக மட்டுமே வச்சிருந்தாங்க. அதனாலதான் 30 மினிஸ்டர்ல 15 மினிஸ்டர் சாதாரண ஏழையா இருந்தக்கூடிய எங்களுடைய இளைஞர்கள்கிட்டையும் சாதாரண எங்க சகோதரிகள்கிட்டையும் எங்க தோத்து போயிருக்கீங்க. திருப்பூர்ல ஒரே ஒரு ஓட்டுல ஒரு அமைச்சர் தோத்தாரு. அவருடைய பின்புலம் யார் தெரியுமா? ஒரு சாமானிய இளைஞன். சொன்னாங்களே இளைஞரால என்ன புரட்சி உருவாக்க முடியும்னு. இட்ஸ் யூத் ரெவல்யூஷன் அண்ட் உமன் ரெவல்யூஷன். அதை உருவாக்குறது எங்க தலைவர். அப்ப சாமானியன் ஒரு பெரிய அமைச்சரை 100 கோடி ரூபாய் செலவு பண்ற தூக்கி எறிஞ்சார்னா, உள்ளபடி சொல்றேன், பெரியார் உயிரோடு இருந்திருந்தால் எங்கள் தலைவரை கட்டி அணைத்திருப்பார், கட்டி அணைத்திருப்பார். திரு அண்ணா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் கட்டி அணைத்திருப்பார். ஏன் தெரியுமா? அவரு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது அதுக்கு முன்னாடி பிரச்சாரம் எல்லாம் விஜய் விஜய்னு தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வேட்பாளரா சொல்லும் பொழுது என்னுடைய ஐடென்டிட்டியை நான் ஏன் மறைக்கணும், என்னுடைய பெயர் திரு சி ஜோசப் விஜய்னு சொல்லும் பொழுது அங்க மதவாதத்தை ஒழித்தார். தமிழ்நாட்டை மதவாதத்தை ஒழித்தாங்க. தமிழக மக்கள் இந்த மதமா அந்த மதமான்னு பார்க்கல, ஒரு நல்ல தலைவர் ஒரு நல்ல மகன் வேணும்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஜாதியும் ஒழிச்சிட்டார். இந்த ஒவ்வொரு வேட்பாளரும் இந்த ஜாதியா அந்த ஜாதியா பார்க்கவே இல்லை. இது விஜய் அவர்கள் முதலமைச்சரா வரணும், என் பிள்ளைக்கு நான் ஓட்டு போறேன்னு சொல்லிட்டு ஜாதியை ஒழிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. 40 கோடி ரூபாய் செலவு பண்ண திமுகவையும் 25 கோடி ரூபாய் செலவு பண்ண அதிமுகவையும் தூக்கி எறிஞ்சு தமிழக வெற்றி கழகத்துடைய சாதாரண மகன்களையும் மகள்களையும் தத்தெடுத்தாங்க நம்மளுடைய பெண்கள். இது சாதாரண வெற்றி இல்லை திரு உதயநிதி அவர்களே. உங்களுக்கு அது புரியாது. ஏன்னா பிறப்பால நீங்க எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டீங்க. என்னைக்குமே கிரவுண்ட் பாலிடிக்ஸ் உங்களுக்கு புரியவே புரியாது. கேலி பண்ண தெரியும், கிண்டல் பண்ண தெரியும். இந்த நல்ல பணக்கார பசங்கள்லாம் ஸ்போர்ட்ஸ்ல ஓடும் போது ஒரு பையன் ஷூ இல்லைன்னா பார்த்து கிண்டல் பண்ணுவான். அவன் நல்லா ஷூ போட்டிருப்பான். ஷூ போட்டுறவங்க ஓட தெரியாது, வெறும் காலால ஓடுவாங்க தெரியுமா, அவன் தான் ஜெயிப்பான். அதுதான் தமிழக வெற்றி கழகம். ஆர்கே நகர் என்பது என்ன? இந்த அளவுக்கும் 60% ஸ்லம்ஸ் இருக்கக்கூடிய குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியா. ஆனால் இன்றைக்கு நீங்க சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்கீங்களே, இன்னைக்கு அமைச்சராக இருக்கீங்களே, அவர் சாதாரணமல்ல, நிதி அமைச்சர்.